இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். சக்கேரியா 9ஆம் அதிகாரம் 12 சொல்லப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். இன்றைய நாளில் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே போயிடுச்சுடா, எதுவுமே இல்லைடா அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் தோணலாம். சோர்ந்து போகாதீங்க. எதெல்லாம் நம்ம விட்டு போச்சோ, எதெல்லாம் நம்ம கைவிட்டு போச்சோ, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரட்டிப்பாய் கொடுக்க போகின்றார். நீ போனதை பற்றி கவலைப்படாத, பார்த்துக்கலாம். இன்றைக்கி எத்தனை பேர் வாழ்க்கையில் தொலைச்ச விஷயம் என்ன அப்படின்னா, உறவுகளை அங்கங்கே நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படியே பிரேக் பண்ணி விட்டுட்டோம். இப்போ யோசிப்போம், ஐயோ தேவையில்லாமல் நம்ம விட்டுவிடுமே, பேசியிருக்கலாமோ, இல்லை அவங்களே பேசிட்டோம், பார்த்துக்கலான்னு சொல்லி காலங்களும் கடந்து போச்சு. அவ்வளோதான், அப்படியே விட்டோம்ல. யோசிக்கிறோம், என்னடா இது, சண்டை போட்டோம், இன்னும் நம்ம பேசவே இல்லை, அவங்க பேசிட்டோம், இவங்க பேசிட்டோம், அப்படியே விட்டுட்டோம்ல. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம், என்னடா இது, வாழ்க்கையில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தலை என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. எல்லாமே சம்பாதிக்கிறோம், எல்லாமே கைவிட்டு போயிடுது, என்ன பண்ணுறதுன்னு புரியல. இப்படிப்பட்ட சூழலில் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிப்போம்ல. ஒரு பக்கம் வேலையில் ஓடிட்டுருக்கோம், ஒரு பக்கம் நம்ம வீட்டை பார்த்துக்கணும், ஒரு பக்கம் நமக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் பண்ணணும், நிறைய இருக்குது. பிள்ளைகளை பார்க்கணும், எவ்வளோ இருக்குல்ல. நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும், எவ்வளோ லைனாக லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்கும்ல. கவலைப்படாதீங்க, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாமே கொடுக்க போகின்றார். இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். சோர்ந்து போகாதீங்க, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக கொடுப்பாருங்க. இன்றைய நாள் நம்ம வாழ்க்கையில் பல அற்புதங்களை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ய காத்து கொண்டிருக்கின்றார். நான் இரட்டிப்பாய் திரும்ப தருவேன், உடைந்து போன நிலையில் இருக்கும் உங்களை தூக்கி எடுப்பேன், நீ திடமாய் நிற்கும்படி செய்வேன், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், வாழ்க்கையில் நீ தலை நிமிர்ந்து நிற்க போகிற, சோர்ந்து போகாத, திடமாயிரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கின்றார். ஆண்டவர் உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை திரும்ப தருவார். அதனால் என்ன பண்ணோம், தினந்தோறும் ஜெபிக்கணும், சோர்ந்து போகக்கூடாது. போனதை பற்றி யோசிக்காதீங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போனதை விட டபுள் மடங்காக கொடுக்க போகிறாருங்க. அதை விட ஆசீர்வாதம் வேறு என்ன வேணும் நமக்கு? அன்பானவர்களே, உங்களையும் இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதத்துக்கான ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கீழ்ப்படுதலோடு இருந்தால் அதுவே கண்டிப்பாக நமக்கு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நீங்கள் நீதியாய் வாழ்ந்திருக்கின்றீர்கள், இயேசு அழைக்கின்றார் உங்களை, வாங்க எனக்காக, நான் உங்களுக்காக எவ்வளோ தியாகம் பண்ணிட்டேன், நிச்சயமாகவே முடியும் உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். மகளே மகனே கலங்காத, இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் திரும்ப தருவேன் என்று சொல்லிய வாக்கு தத்தத்தை நம்பி விசுவாசத்துடன் உம்மிடம் வந்திருக்கின்றோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் உடைந்திருக்கும் பகுதிகளையும் எல்லா இழந்த பகுதிகளையும் கண்ணீர் எல்லாவற்றையும் நீர் காணுகின்றீர் ஆண்டவரே. உம்முடைய இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் இந்த பொறுமையான இடங்கள் எல்லாவற்றையும் நிரப்புவீராக. எங்கள் வாழ்க்கையில் பொறுமையை கொடுங்கப்பா. இழந்து போன விஷயங்களை மீண்டும் கட்டி எழுப்புங்க ராஜா. வெறுமையாக இருக்கும் ஆண்டவரே, ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். உடைந்து போன நிலையிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து எங்கள் பலனை திரும்ப தந்தரல வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. நீர் வாக்கு பண்ணி உள்ளபடியே இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் நீர் கொடுப்பீர் என்று நம்புகிறேன் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதத்துக்கான கிரியை நீ செய்வீர் நம்புற இயேசப்பா. இந்த நம்பிக்கையை எங்களுக்கு அளிப்பதற்காக உமக்கு கொடான கொடி சோத்திரங்கள் இருக்கு ஆண்டவரே. உம்முடைய அன்பினாலும் உண்மையினாலும் நாங்கள் உறுதியாக நிற்பதற்கு உதவி செய்தரலும் ராஜா. நாங்கள் உண்மையை தொடர்ந்து தேடுவதனாலும் மற்றவர்களுக்காக ஜெபிப்பதனாலும் நீர் அளிக்கும் இரட்டிப்பான பலன் எங்கள் வாழ்வில் நிறைந்து வழிந்தோட வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்து
இருந்துடாதீங்க ராஜா. எல்லாம் ஒற்றுமையாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். மரியே வாழ்க.